எங்கள் பேச்சு எங்கள் மூச்சு தொடர்கிறது. என் அருமை தோழர்களே, இன்றைக்கு ஊழல் என்பது நீக்கமர நிறைந்திருக்கிறதே. அன்றைக்கு காந்தியை காண வந்த அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் ஆசீர்வாதம் வேண்டி வந்தார்கள். அவன் அறிவுரையை ஆசீர்வாதமாக கொடுத்தான். அதிகாரம் என்பது ஊழலுக்கு வழிவகுத்து விடும். நீங்கள் கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு ஊழியனாக இருப்பதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். ஏழைகள் தான் உங்களினுடைய உண்மையான எஜமானர்கள் என்று காந்தி அறிவுரையை வழங்கினார். ஆனால் இந்த தேசத்தில் தோழர்களே, காந்தியின் கனவு அவர் முன்னாலேயே தகர்ந்து போனது. இன்றைக்கு ஊழல் எங்கு பார்த்தாலும் ஊழல், எல்லா துறைகளிலும் ஊழல். நம்முடைய இந்தியாவில் கருப்பு பணம் 1,00,000 கோடியை கடந்து இங்கே புழக்கத்தில் இருக்கின்றன. அதிகார வர்க்கங்கள் வங்கிகளுக்கு தர வேண்டிய வாரா கடன் பல்லாயிரம் கோடி ரூபாய். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சுவிஸ் வங்கியில் உறங்கிக் கொண்டிருக்கிற பணத்தின் மதிப்பை கேட்டால் நம் பாரத மாதாவே மூர்ச்சையாகி போய்விடுவாள். தினந்தோறும் ஊழல்கள், ஒப்பந்தத்திலே ஊழல், அரசுக்கு வருவாய் இழப்பிலே ஊழல். ஆனால் நாம் இன்றைக்கும் வரலாறுகளில் கஜினி முகமது கொள்ளையடித்தான், கோரி முகமது சுரண்டி சென்றான் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதை காட்டிலும் மிகப்பெரிய ஊழலை இன்றைக்கு இளைஞர்களுக்கு சொல்லித்தரப் போகிறீர்கள் நீங்கள். கடுமையான விலைவாசி உயர்வு. நம்முடைய நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? என் தோழர்களே, இந்த தேசத்தில் 60% அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய, தேசிய மொத்த வருவாயில் 24% வழங்கக்கூடிய தொழில் விவசாயம். இன்றைக்கு விவசாயம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. தினம்தோறும் விவசாயிகள் தற்கொலை புரிந்து கொள்கிறார்கள். என்ன காரணம்? மத்திய அரசு ஒத்துக்கொள்கிறது. நான் இந்த மத்திய அரசை சொல்லவில்லை, 91ற்கு பிறகு வந்த அனைத்து அரசுகளையுமே நான் விமர்சிப்பதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். விவசாயிகளுக்கு போதிய நேரத்தில் விதைகள் கிடைப்பதில்லை, உரங்கள் கிடைப்பதில்லை, பூச்சிக்கொல்லி மருந்துகள் கிடைப்பதில்லை. வங்கிகள் கடுமையாக முன்னுரிமை கடன்களை வெட்டி வீழ்த்தி விட்டன. அதை காட்டிலும் விவசாயிகள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்றையும் குறிப்பிட்டார்கள், அரசே குறிப்பிட்டது, நம்முடைய தவறான பொருளாதார கொள்கைகள் தான் இந்த விவசாயத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்று. அவ்வப்போது அரசு உண்மையை சொல்லத்தான் செய்கிறது தோழர்களே. நீங்கள் எண்ணி பாருங்கள். நான் விவசாயிகளுக்கு சொல்வேன், உங்களுக்கு பசியும் பட்டினியும் உங்களுக்கு விதிக்கப்பட்ட சாபம் அல்ல. எங்கோ வியன்னாவில் தோகாவில் உலக வர்த்தக மாநாட்டில் இந்திய அமைச்சர் போடக்கூடிய கையெழுத்து ஆண்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய விவசாயியின் தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் என்பதை விவசாயிகள் என்றைக்கு தெரிந்து கொள்கிறார்களோ அன்றைக்குத்தான் விவசாயத்தை நாம் மீட்டெடுக்க முடியும். விவசாயிகளுக்கு நாங்கள் கடன்கள், அதை சலுகைகள் அறிவித்தோம். விவசாயத்தின் கண்ணீரை, விவசாயிகளின் கண்ணீரை நாம் துயர்துடைப்போம் என்று சொல்கிறார்கள். அடுத்த நாளே சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கு விளைநிலங்களை இவர்களே இடைத்தரகர்களாக இருந்து தாரை வார்க்கிறார்கள். எங்கிருக்கிறது உண்மை? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய இந்தியாவில் தாய்மார்கள் இருக்கக்கூடிய இடத்தில் சொல்கிறேன் தோழர்களே, அரிசி விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நெல்லிற்கு விலை கேட்டு விவசாயிகள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். இடையில் தின்று கொளுத்த கூட்டம் எங்கிருக்கிறது தெரியுமா? இந்தியாவில் தோழர்களே, 24 தொழிற்குழுமங்களினுடைய சொத்து மதிப்பு சில ஆண்டுகளுக்குள்ளாக 500 மடங்கு அதிகரித்திருக்கிறது. யூக வணிகத்திலே ஊழல். நாம் கடைபிடித்திருக்கக்கூடிய கொள்கைகள் சில்லறை வணிகத்தில் திருநெல்வேலி அண்ணாச்சியையும் வால்மார்ட் நிறுவனத்தையும் ஒரே களத்தில் போட்டி போட சொல்கிறது. நம்முடைய கொள்கைகள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வரிகளை வாரி வாரி வழங்கிவிட்டு ஏழைகளினுடைய மானியங்களை எல்லாம் வெட்டச் சொல்கிறது. இந்த தேசம் பணக்காரர்களுக்கான தேசமாக மாறிவிடக் கூடாது தோழர்களே. நீங்கள் பயங்கரவாதம் குறித்து பேசுகிறார்கள். நான் இறுதியாக முடித்து விடுகிறேன். இது பேசப்பட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு சுதந்திர தின உரையிலும் குண்டு துளைக்காத கூண்டுகளுக்குள்ளாக இருந்து கொண்டு பயங்கரவாதத்தை வேறறுப்பதாக ஒவ்வொரு உரையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அடுத்த ஆட்சியில் அது திரும்ப பெறப்படுகிறது. காரணம், ஆட்சியாளர்களை பழிவாங்குகிறது இந்த சட்டம் என்பதற்காக, மனித உரிமைகளை மீறியதற்காக அல்ல. நீங்கள் யாரோடு கூட்டணி அமைத்து பயங்கரவாதத்தை வேறறுக்க போகிறீர்கள்? உலகமெங்கும் மனித படுகொலைகளை நிகழ்த்தியவர்களோடு கூட்டணி அமைத்து பயங்கரவாதத்தை வேறறுத்து விட முடியாது. இன்னொன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஊடகங்கள் மத தீவிரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம், இந்து தீவிரவாதம்
எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள். காந்தி சொன்னார், நான் சர்வாதிகாரியாக இருந்தால் மதத்திற்கும் அரசுக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் அப்படி உத்தரவிடுவேன் என்று தன் நிலையை மாற்றி குறிப்பிட்டார். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், மதத்தை மையமாக வைத்து நீங்கள் அரசியல் நடத்துகிற வரை, மத உணர்வுகளை தூண்டி அரசியல் அறுவடைகளை செய்யலாம் என்று எண்ணுகிற வரை, மத அடிப்படைவாதங்களை, மதத்தை மையமாக வைத்த தீவிரவாதத்தை உங்களால் வேறறுக்க முடியாது என சொல்லி இந்தியாவை திரும்பி பாருங்கள், இந்திய விடியலுக்கான பாதையை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லி ஒரு புதிய உலகை படைப்போம் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பங்கேற்ற 3 பங்கேற்பாளர்களும் தங்களுடைய உணர்வுகளை உங்கள் முன்பு பந்தி வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது வாக்குப்பதிவு நடைபெறுகிற தருணம். இப்போது வாக்குப்பெட்டி எடுத்துட்டு வருவாங்க. உங்களுடைய வாக்குச்சீட்டில் உங்களை பாதித்த அந்த பங்கேற்பாளருடைய புகைப்படத்தை அதில் நீங்க வாக்குகளாக சேகரிக்க வேண்டும். இறுதி சுற்றின் இந்த கட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு தேர்வாக போகும் 2 பேச்சாளர்கள் யார் என்பதை தீர்மானிக்க போகும் ஜனநாயக முறையிலான ஓட்டெடுப்பு. தமிழகமே ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் தமிழகத்தின் சிறந்த பேச்சாளருக்கான பட்டத்தையும் ஆட்சி வழங்கும் 5 லட்சம் ரூபாயையும் வெல்ல போகும் அந்த ஒரு பேச்சாளர் யார்? அடுத்த வாரம் காணத் தவறாதீர்கள். தமிழங்கள் பேச்சு, தமிழங்கள் மூச்சு, தமிழங்கள் பேச்சு.